என்னமா ரெசிபி இது? இது கம்பல இன்னைக்கு ஹக்கா நூடுல்ஸ் பண்ண போறேன். அக்கா நூடுல்ஸ் நம்ம பக்கத்து வீட்டு அக்காவா? இல்லம்மா, இல்ல ஹக்கா நூடுல்ஸ்னு பெருசு பெருசா இருக்கும்ல அது. ஓ, அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஹாக்கா நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ் குண்டா உருளையா. இன்னைக்கு புதுசா எப்படிமா செய்ய முடியும்? இப்ப செஞ்சு காட்டுறேன் பாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. விவாஸ், எங்க பையன் சொன்னது கரெக்டா விவாஸ். வந்து இப்ப வந்து மில்லட் வச்சு சிரிக்காம சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா? யாரு இந்த ரெசிபி? ஜப்பான்காரரு நம்ம ஹிகாஷி நகாமூரா சொல்லி கொடுத்தாரா? இல்ல, எனக்கு கடவுள் வந்து நைட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் திங்க் பண்ணிக்கிட்டே படுத்திருந்தேன்னா இந்த மாதிரி சேலஞ்ச் விட்டுருக்காங்க. என்னம்மா இது இதெல்லாம் போடுறீங்க? கம்புல வந்து இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு இன்னோவேட்டிவா ஒரு ரெசிபி செய்ய போறேன். அது கம்பா இது? கம்பு. கம்பு வந்து இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க. ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ என்ன பண்றீங்க? அரைக்க போறேன். கீழே சிந்தாம போடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு இல்ல இதுல போட்டுட்டு அப்படியே தண்ணியை வடிச்சுக்க. தண்ணியை வடிச்சுக்கணுமா? வடிச்சிட்டு அப்ப அரைக்கணும். கம்பு 2 மணி நேரம் ஊற போட்டீங்க? ஊற போட்டேன். சரி, அடுத்தது அரைக்க போறேன். சரி, அரைச்சுக்குவாங்க. இது நல்லா இப்ப ஃபைனா அரைச்சிக்கிட்ட அப்புறம் ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவையும் அரைச்சது காமிங்க பாரு. இப்ப வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இத நல்லா ஃபைனா அரைச்சிட்டீங்க. ஃபைனா அரைக்கிறது ரொம்ப முக்கியம். நூடுல்ஸ் செய்யும் போது அது நல்லா ஃபைனா இருக்கணும். இப்ப ஒரு 1/2 கப் கோதுமை மாவு இதையும் போட்டு இப்ப அரைக்க போறேன். கோதுமை மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறீங்களா? ஆமா. தண்ணி ஊத்துனது போதுமா? போதும். ஓகே, அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு போல் இருக்கு. இன்னும் கிச்சன்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. யாரு? செல்வி அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ண. அப்படி பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா இன்னும் நல்லா என்கரேஜிங்கா இருக்கும்ல? ஆமா. இது என்ன பாத்திரம் வச்சிருக்கீங்க? இதான். இத கிளறணுமா இப்ப? ஆமா, கிளறணும். இப்ப குக் பண்ணணும். இத குக் பண்ணனும்னா அப்படியே கிளறினோம். நம்ம கொழுக்கட்டைன்றீங்க. இப்ப இந்த மாதிரி பேட்டர் மாதிரி இருக்கு. இது எப்படி நூடுல்ஸ் ஆக்க போறீங்க? இப்ப செய்முறை பாருப்பா, அப்பதான் தெரியும். இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். ஒரு 1/2 டம்ளர் அந்த மிக்ஸி கழுவணும்ல, மிக்ஸி ஜார் 1/2 டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கிட்டேன். ரொம்ப அதிகமா இருக்க கூடாது. ஓ, இது வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து நூடுல்ஸையே ரெடி பண்றீங்க. அது இல்லாம இந்த மில்லட். ஆமா, மில்லட் ஆர்கானிக் அப்படி போறீங்க நீங்க. ஆமா, பலே பலே. இப்ப எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, அதுதான் இப்ப செய்யறேன். யாரு? இப்ப சேலம் ஸ்பெஷல் இந்த கிருத்திகா எல்லாம். ஆமா, அவங்க வந்து இப்ப வந்து மில்லட் வச்சு. சிரிக்காம சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா? இல்ல, அந்த எல்லாருமே ரெடிமேட் வாங்கி இப்ப செய்வாங்க. நான் வீட்லயே இத பண்ணி இப்ப ரெசிபி பண்ண போறேன். அதாவது நூடுல்ஸ் அப்படின்னா அது ரெடிமேடா இன்ஸ்டன்டா வாங்கி பண்ணுவாங்க. அத நீங்க வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி பண்றீங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இப்ப காமிக்கிறீங்க. அதேதான். இப்ப நூடுல்ஸ் அப்படின்னாலே அது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட். அத வந்து ஹோம் மேடா நீங்க பண்றீங்க. அது ஆர்கானிக் உடைய அந்த ஒரு டச்ல ஹெல்த்தி கான்செப்ட்ல பண்றீங்க. அப்படிதானே? ஆமா. ஏன்னா அது விரும்புறாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க. ஆனா அதை வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றீங்க. மைதா இல்லாம இதுல வந்து கோதுமை மாவும் கம்பு யூஸ் பண்ணி, மில்லட் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபார்ம்ல கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த ரெசிபி முன்னாடியே பண்ணிருக்கீங்களா? பண்ணனது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஒரு எப்படி இன்னோவேட்டிவா உங்களுக்கு இப்படி தோணுது? இப்ப பாஸ்தா எல்லாம் பண்றாங்கல்ல கோதுமை மாவுல, இப்ப நாம ஏன் நம்ம சிறுதானியத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடாது? சொல்லு பாக்கலாம். அது என்ன அந்த காமெடி சொல்லுவார்ல கவுண்டமணி, கழுத மேய்க்கிற பையனுக்கு இம்மூட்டா அறிவா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. விவாஸ், எங்க பையன் சொன்னது கரெக்டா விவாஸ். கழுத மேய்க்கிற பையன் இம்மூட்டா அறிவான. நான் இதுல 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன இவ்வளவு கலாட்டா பண்றாரு பாருங்க. இல்லம்மா, அந்த காமெடியில வர்ற மாதிரி எப்படி உங்களுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்னு? நூடுல்ஸே மனுஷங்க கண்டுபிடிச்சது தானப்பா. தெய்வமா கண்டுபிடிச்சது, மனுஷங்க திங்கிறதுக்கு தானே கண்டுபிடிச்சோம். ஏன் இதை நம்ம இந்த மாதிரி இன்னோவேட்டிவா ஒவ்வொரு ரெசிபிஸும் இப்படிதானே இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சது தானே வந்தது. இப்ப கட்டி வராம பண்ணும். ஆமா ஆமா, கட்டி வந்ததுன்னா அது ஸ்மூத்தா ஃப்ளோ வராது. ஒண்ணும் சரியா போறோம். அதுதான் அடி கனமா வச்சிருக்கேன் பாத்திரம். கொஞ்சம் தான், ஒரு 25% குக் ஆனா போதும். எனக்கு இப்ப புளியறதுக்கு வேணும். அதுதான் புளியும். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ண போறேன். ரெடி ஆயிடுச்சா? இப்ப எடுத்து புளியணும் இல்ல, அடுத்தது அவ்வளவுதான். இது ஆறணுமா? இல்ல அவ்வளவுதான், இது இதுலயே ஆறிடும். இப்ப எடுத்து நான் புளியணும். ஓகே, சூப்பர். அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்ப இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை விட இது கொஞ்சம் மனசு வச்சா ரொம்ப குயிக்கா ஆயிடும் போல் இருக்கு. சரி, என்ன பண்றீங்க இப்ப? இப்ப உப்பு போட்டு கிளறி பிசைஞ்சிட போறேன். சரி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனா, அப்பதான் அது வரும் இல்லையா? அப்ப நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு இதுல அந்த பேசிக்கான ஒரு அந்த ஒரு சால்ட், ஒரு டிண்ட் இருக்கும். அப்புறம் குக் பண்ணும்போது நீங்க சாட்டே பண்ணும்போது, ரெசிபி பண்ணும்போது அப்புறம் நம்ம காய்கறி இதெல்லாம் போடும்போது போட்டு நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷன் இப்ப பண்றீங்க. வெரி குட், வெரி குட். யாரு இந்த ரெசிபி ஜப்பான்காரரு நம்ம ஹிகாஷி நகாமூரா சொல்லி கொடுத்தாரா? இல்ல, எனக்கு கடவுள் வந்து நைட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் திங்க் பண்ணிக்கிட்டே படுத்திருந்தேன்னா இந்த மாதிரி சேலஞ்ச் விட்டுருக்காங்க, நாம வீட்லயே ரெடி பண்ணலாமே இந்த நூடுல்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கம்பெனியா கூட வச்சிடலாம்ல. அதனாலதான். நீங்க இந்த அவங்கன்னு சொல்றீங்களே, அவங்க யாரு? வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான், என் வெல் விஷர்ஸ். பொதுவா சொல்லாதீங்கம்மா, ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. ஓகே. இப்ப ஆறிடுச்சு. இப்ப பாரு, அந்த என்ன இது எக்யூப்மெண்ட்? சரி, போடுங்க போடுங்க. ஃபில் பண்ணது போதுமா? போதும் போதும். எனக்கு நார்த் இந்தியாவுல அருணாச்சல் பிரதேஷ் மிலிட்டரி கேன்டீன்ல எனக்கு எங்க சிஸ்டர் வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது 25 வருஷம் இருக்கும்பா. துரு பிடிக்காம இருக்கு. நல்ல மிலிட்டரி கேன்டீன் நல்லா இருக்கும் பாரு. கை வச்சு மாறிச்சுக்கிறீங்க. மெதுவா 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 மெதுவா. அழகா நூடுல்ஸ் மாதிரி வருது. இந்த மெஷின் இருந்தா போதும் போல் இருக்கு. வீட்லயே நல்லா பண்ணலாமே. ஆல்டர்னேட் சொல்லி கொடுத்துட்டா ஆர்கானிக் முறையில எல்லாருமே செஞ்சிருவாங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு முயற்சி தான் இது. அப்படியே இருக்கு நூடுல்ஸ் மாதிரி. இது என்ன ஸ்டீம்ல போட்டு பாயில் பண்ண போறீங்களா? பண்ண போறேன். ஓகே, வெரி குட். இப்போ இன்னொரு ஃப்ரெஷ் நூடுல்ஸ்னா இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரீஃபில் பண்றீங்க? ஆமா ஆமா. பதட்டப்படாம மெதுவா பண்ணுங்க. ஓகே. மேல இருக்கிற நாப பிரஸ் பண்ணுங்க. அது பண்ணு. அவ்வளவுதான், வெரி குட். இது பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா பெண்கள் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும். ஆமா. அதனால அதுக்கு வந்து நம்மளே ஹோம் மேட் பண்ணிட்டோம்னா, நீங்க மேகி மாதிரி டாப் ரோமன் கம்பெனிஸ்க்கு எல்லாம் டஃப் கொடுக்குறீங்க, நெஸ்லேக்கெல்லாம். ஏன்பா கலாட்டா பண்ற? இது சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்புறம் அவங்க பிசினஸ் என்ன பண்றது? அவங்க தலையில துண்டு போட்டு போக வேண்டியதானே. ஏன்பா நீங்க வேற? வீட்லயே எல்லாரும் செஞ்சுக்குவாங்க.
நோய் நொடி பாப்கா மேக்கர் எல்லாம் ஃபாரின்ல எல்லாம் பண்றாங்கப்பா. நம்ம வந்து மெஷின் வச்சு பண்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் பாப்கா டெய்லி சாப்பிடுறது இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இப்ப பேர பசங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு இப்ப நாம இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா பண்ணி கொடுத்தா அந்த குழந்தைங்களும் பிடித்த மாதிரி சாப்பிட்டா காய்கறி இதுல கொண்டு போயிடலாம். இப்போ சும்மா ஜஸ்ட் பிரஸ் பண்ணா போதும், ஒரு தடவை பிரஸ் பண்ணாலே போதுமா? வந்துட்டே இருக்குமா? மெதுவா மெதுவா, வேகமா சுத்தாதீங்க, மெதுவா மெதுவா. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஸ்லோவா. சுடுதான் கை? கையெல்லாம் சுடலப்பா. இல்ல அந்த ஆவி வந்து கையில இல்ல அதெல்லாம் ஒண்ணு. போதும். மைதாவை அவாய்ட் பண்றதுக்காக ஆமா மைதாவுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதேதான் ஒரு ஹெல்தி ஜெனரேஷனை உருவாக்கணுங்கிறதுக்காக இப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே 10 நிமிஷம் பாயில் ஆகும். ஏற்கனவே நீங்க வந்து குக் பண்ணீங்க, ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம இடியாப்பம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரிதான் இது. இப்ப வெந்துட்டு அப்புறம் நம்ம ரெசிபிக்கு நாம வந்து இப்ப காய்கறி போட்டு ரெசிபி செய்யறோம்ல, அதுக்கு நாம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், வெந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி செய்யறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது முதல் முயற்சி, இது எப்படி வருது அப்படின்ட்டு வியூவர்ஸும் எனக்கு நல்ல முயற்சி தான், அப்ரிஷியேட் பண்றேன். வெரி குட். அப்படின்னா மைதாவுக்கு ஆல்டர்னேட்டா நூடுல்ஸ் செய்ய முடியும்னா மில்லட்டையும் கோதுமையும் யூஸ் பண்ணி செய்றீங்க. ஆமா, அது ஃபைபர் இருக்குது அதுல. அதே மாதிரி டேஸ்ட் இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல ஏதாவது ஆட் பண்றது, வாசனை இதெல்லாமே. இப்ப பெரியவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் முறுக்குல எப்படி ஓமம் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இதுலயே நம்ம வந்து பிளேவர்ஸ் கொண்டு வர பார்க்கலாம். ஆமா, இப்ப நான் வெறும் சால்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்த முயற்சி வந்து இத இன்னொரு தடவை பண்ணும்போது இதுல நம்ம ஏதாவது அந்த ஓமம் வடிச்சு வச்சு தண்ணி அப்படி ஏதாவது நம்ம அந்த ஜீரணத்துக்கு. ஆமா ஆமா, மதிப்பு கூட்டுறீங்க இன்னும். ஆமா ஆமா, மதிப்பு கூட்டுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்க வந்து எப்படி பக்குவமா அத வந்து சமைக்கணுங்கிறதுல இல்லன்னா அது கேஸ்ட்ரிக். ஆமா, அதுக்காக தான் நீங்க கான்சியஸா வந்து சீரகம் மாதிரியோ ஓமம் பெருங்க அந்த மாதிரி ஏதாவது நம்ம அது வந்து உங்க குரூப்ல இப்ப இந்த யூடியூபர்ஸ் 13 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச், ஹெல்தி ஃபுட் சேலஞ்ச் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியே நீங்க எல்லாரும் ஒத்துமையா பண்றீங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அந்த ஒரு வி ஃபீலிங் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு என்ஜாய்மெண்டோட பண்றோம். இத நல்ல ஒத்துமையா பண்றீங்களே. ஆமா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஆளு ஒவ்வொருத்தரும். நீங்க போடுற வீடியோ எல்லாம் பாக்குறாங்களா? பாக்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்வீட் அண்ட் ஸ்பைசின்னு ஒரு சேனல், அப்புறம் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில் அப்படின்ட்டு கனடாவில் இருக்காங்க அந்த சகோதரி. அதுக்கப்புறம் அந்த சௌமியா மிராஸ் கிச்சன் அப்படின்ட்டு அவங்க வந்து பெங்களூர், அவங்களும் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. குயின்ஸ்வே சிஸ்டர் சுமையாஸ் கிச்சன் அப்படின்ட்டு அவங்க அந்த சிஸ்டர் சதீஷ் ஃபேமிலி. ஆமா 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 ஆமா. கிருத்திகா சேலஞ்ச் ஸ்பெஷல் கிச்சன் அவங்கதான் இப்ப சேலஞ்ச் நான் எடுத்திருக்கேன்னு வைங்களேன். அந்த சிஸ்டர் சொன்னதுனால சுமையாஸ் கிச்சன். ஆமா, அவங்க டிபி எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் ஒண்ணு டி எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, தன்சிகா மின்சிகா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா. அவங்களும் நல்லாவே இது வந்து என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த இதுல. நாங்க அதாவது ஒரு மொரல் பூஸ்ட் ஆகுது. ஆமா, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இப்ப ஆளுக்கு ஆளு அப்ரிசியேஷன் நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வீடியோவை அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இல்ல எனக்கு பாரு வாடிப்பட்டி அம்மா சமையல் அந்த சிஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. குக் வித் சித்ரா சிஸ்டர் சப்போர்ட் பண்றாங்க. இது ஆறுனாதான் ஸ்டிக் ஆகாம இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, டூ மச் பாயில் ஆச்சுனாலும் ஸ்டிக்கி ஆயிடும். ஆறணும் எடுத்து வச்சுட்டு இப்ப ஆறணும். அது ஸ்டிக் ஆகாம இருக்கிறது தான் அவங்க வந்து இந்த நூடுல்ஸ் ஃப்ரெஷ் நூடுல்ஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி பிளான்ச் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்கல்ல. இல்ல 2-3 மெத்தட்ல பண்றாங்கப்பா. 2-3 மெத்தட்ல பண்றாங்க. அது திருப்பி அடுத்த இதுக்கு அதாவது ஒரு விஷயத்த ஹாட்டா குக் பண்ணிட்டு உடனே பண்ணா அந்த வராது, ஒட்டாம இருக்கும். அதுதான் அந்த மாதிரி விரைச்ச மாதிரி வந்துடும்.
பட் நேச்சுரலா இது அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சுனாலே அந்த சாஃப்டா இருக்கும்ல, இல்லன்னா ரொம்பவும் வரைச்சிக்கிட்ட மாதிரி மைதா யூஸ் பண்றாங்க. மைதா யூஸ் பண்றாங்க, அது ஒருவேளை அந்த ரஃப்னஸுக்கு இருக்கலாமா நினைக்கிறேன். ஆனா இப்ப ஒரு கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த மில்லட்ஸ் எல்லாமே தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, வரகு, சாமை, தெனை இதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய. ஆமா, இது சாப்பிட கொடுத்துட்டா நம்ம பயப்பட வேண்டியது இல்லல்ல. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு 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 ஆயிடுச்சு. வெந்துடுச்சாமா? வெந்துருச்சு வெந்துருச்சு. வெரி குட், நல்லா வந்திருக்கு. நூடுல்ஸ் உடைய அந்த ஒரு சீக்ரெட்டே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஸ்டிக் ஆகாம வரணும். அதுதானே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரிங் அப்படியே எடுங்க, அழகா அதே மாதிரி வந்திருக்கேம்மா. மேகி நெஸ்லேக்கெல்லாம் டஃப் கொடுக்குறீங்க. வெரி குட். அந்த ஸ்ட்ரிங் அப்படியே வருது, கட் ஆகாம வருதா? கட் ஆகுது, இருந்தாலும் நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்ப அப்படிதான். போதும் போதும் போதும். இது ஆறுனா இன்னும் சரியா. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் ஆறணும். அப்புறம் நம்ம வேணுங்கிற ரெசிபியும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். நூடுல்ஸ் மாதிரி அப்படியே இருக்கு. ஃபைனலா ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது லைட்டா. அந்த கம்பு சால்ட் எல்லாம் நல்லா பிளெண்டா இருக்கு. இது நம்ம நூடுல்ஸா மேக் பண்ணும்போது நல்லா இருக்கும். பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வந்திருக்கு, ஸ்ட்ரிங் கட் ஆகாம வந்திருக்கு. வெரி குட் வெரி குட். வெரி குட். அப்படியே பண்டில் பண்டிலா தான் அந்த ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட்லாம் நான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்டில் பண்டிலா இருக்கும். ஓ, ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா வந்துருச்சா? வந்துருச்சு. சோ ஈவினிங்க்கு இப்பவே ரெடி பண்ணிட்டீங்க. ஈவினிங் வந்து தாளிச்சிருவீங்க. ஆமா, இது பரீட்சை தான். இப்ப நம்மளால முடியுமா, எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இது ஆக்சுவலா பரீட்சை தான். ஆமா ஆமா. இப்ப இது பாருங்களேன், இப்ப அந்த மாதிரி வந்திருக்குது இல்ல, அந்த ஸ்ட்ரிங் லாங் போட்டோ நீங்க எடுத்து போடுங்க. அதெல்லாம் அந்த ஸ்ட்ரிங் அப்புறமா காமிச்சிக்கலாம், தடுமாறாதீங்க. சூடா இருக்கு. ஸ்பூன்ல எடுங்க. டாங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்களா? டாங்லாம் எடுக்க தெரியாதுப்பா. கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு. இது ஒரு 2 மெம்பர்ஸ் நல்லா சஃபிஷியன்ட்டா சாப்பிடலாம்ல. 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம்.